பொழுது விடிய போது உன் வீட்டுக்காரர் என்ன வரல? வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கட்டும்னு தான் அப்ப இந்த மாப்பிள்ளைய கட்டி வச்சாரு. அது எவ்வளவு பெரிய தப்பா போச்சு பாத்தியா? அது என்னவோ உனக்கு எனக்கு பாரபட்சம் இல்லாம தான் ஆளுக்கு 25 ஏக்கர் பூமி எழுதி வச்சுட்டு போச்சு. ஆனா நீ உன் புருஷன் கேட்டாருன்னு அவருக்கே எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்ட. அக்கா, உன் சொத்தை எல்லாம் இப்ப வித்து வித்து ஆடிக்கிட்டு இருக்காரு. இன்னும் இருக்கிற 5-6 ஏக்கர் பூமி தான். அது என்னைக்கோ. தம்பி, என்ன பத்தி எது வேணும்னாலும் பேசு, என் புருஷனை பத்தி பேசாதுன்னு சொல்ல போற அதானே? உன் வாழ்க்கை வெயில ஏத்தி வச்ச விளக்கு மாதிரி மங்கி போச்சு. அதை நினைக்கும் போதுதான் நெஞ்சுக்குள்ள முள்ளு தைச்ச மாதிரி ஒரு வேதனைக்கா. வாங்க தாச்சி. ஊர்ல யாருக்கு என்னாச்சு? என்ன செய்தி? எல்லாம் ஓட்ட செய்திதான். ஒண்ணே ஒண்ணு கண்ணே கண்ணு செல்லமா வளர்த்திருக்கே. அவன் என்ன பண்ணிருக்கா தெரியுமா? என்னடி பண்ணிட்டு வந்து நிக்கிற? ஒண்ணுமே இல்லாதா. இவங்க வீட்டு செவத்துல இம்புட்டோட சாடி தட்டி புட்ட. அதுக்கு இந்த குதி குதிக்கிறாங்க. அத இம்புட்டோன்னு சொல்றா இல்ல, அதுக்கே அந்த கோவம் கோய்க்கிறிய? இம்புட்டோடா 3 கடகப்பட்ட நிறைய எருமச்சாலை எடுத்துட்டு வந்து 7 பட்டு செவத்துல சப்பு 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 சப்புன்னு அடிச்சிருக்கா இவ. இவன் பாரு, இனிமே அப்படி செய்ய மாட்டா தாச்சி. நான் கண்டிச்சு வைக்கிறேன். இப்ப அப்படிதான் சொல்லுவேன். நான் போனதுக்கு அப்புறம் அவளை தூக்கி வடையில உட்கார வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சுவேன். இவ சாதாரணமானவளா? சீம சித்தாங்கி நாட்டு முள்ளு வாங்கியாச்சே. அடி போங்கடி, நான் வரேன். ஏண்டி கூறுகட்ட கழுத, நம்ம வீட்டு செவருதான் கோட்டை மதுரை மாதிரி இருக்குல்ல, அதை விட்டு ஊரா வீட்டு செவத்துலயா போய் சாணி தட்டுவாங்க? ஷோ போட்டா, நம்ம வீட்டு செவத்துக்கு வெள்ளையடிச்சு 1 வாரம் தானே ஆச்சு. அதுல எப்படி சாணி தட்டுறதா? அப்படியே இருங்கடா, ஒரு ரவுண்ட் சீட் ஆடிட்டு வந்துடுறேன். அண்ணன் வந்துட்டாரு. யோகன் தான். என்ன மாப்பிள, என்ன கச்சேரி களை கட்டுது? இல்ல, நீங்க வந்த நேரம் தான். சரி, எனக்கு ஒரு ரவுண்ட் போடுறது. ஏற்கனவே போட்டு வச்சிருக்கேன். அப்படி போய் உட்கார்றேன். மிதிச்சிருவேன். என்ன மாப்பிள, எவ்வளவு? ஒரு ரவுண்ட் அடிங்க. அதை கொடுங்க. சீக்கிரமா சீட் ஆடுங்கடா. அட என்ன தம்பி, வர வர மரியாதை குறையுது. சேர்ந்து தண்ணி அடிக்கிறதுலடா. என்னடா மரியாதைடா? சில்லறையும் தீந்து போச்சு, சிகரெட்டும் தீந்து போச்சு. மாப்பிள, எனக்கு எதுக்கு சீட் போட்ட? என்ன மச்சான் அப்படி கேக்குறீங்க? கருப்பங்கிட்ட சில்லறை தேர்ந்துருச்சு போல் இருக்கு. என்ன சுப்பையா, நான் 5 அடி பாஞ்சா மச்சான் 10 அடி பாய்வேன். 20 அடி பாய்வேன் மாப்பிள. என்ன சுப்பையா கிண்டல? உங்ககிட்ட 2 மாடு இருக்கு, ஒரு வண்டி இருக்கு, வச்சு ஆட தைரியம் இருக்கா? என் மச்சாங்கிட்ட 2 மாடு இருக்கு, ஒரு வண்டி இருக்கு, வச்சு ஆடு வாங்குறேன். இல்ல மச்சான், நான் இப்ப கூட வண்டி மாட்டோட வந்திருக்கேன் மாப்பிள. வச்சு ஆடிடுவேன். இருந்தாலும் இன்னைக்குதான் நீ சீட்டு விளையாட்டுல கொஞ்சம் காசு சம்பாதிச்சிருக்க. வயலுக்கு வரி பாக்கி வேற இருக்குன்னு சொல்றேன். உன் கூட ஆடணுமான்னு தான். சீட் ஆட்டோன்னு வந்ததுக்கு அப்புறம் யோசிச்சா எப்படி? அப்ப ஆடிடலாங்கிறியா? பின்ன வரி பாக்கி இருக்கிற நீயே ஆடும் போது நான் வண்டி மாட்டை வச்சு ஆடக்கூடாதா? அட ஆடுங்கடா. என்ன தம்பி, பொழுதோட போன உன் மச்சான் இன்னும் காணோம்? ஆமா, நடுராத்திரி ஆச்சு, இன்னும் வரலையே. சலங்க சத்தம் கேக்குது. மச்சான் வந்தாச்சு. பொங்கடா பிசு பாத்துங்களா? இந்த ஊரே ஏத்து வந்தாலும் மட்டும் நடக்காது. நான் கில்லேடிக்கு கில்லேடி. யார ஏமாத்த பாக்குறானுங்க? வண்டி மாட்டியை வச்சு ஆடுறதா தான் பேச்சு. ஆனா சலங்கையும் கேட்டா நான் விட்டுருவேனா? என்ன மச்சான் பண்ணீங்க? மாப்பிள, நானும் நம்ம பங்காளி வைரவத்தேவன் சீட்டு விளையாண்டோம். வண்டி மாட்டியை வச்சு ஆடினேன், தோத்துட்டேன். ஆனா சலங்கையை அவுக்க பார்த்தானுங்க. நான் யாரு? கில்லேடிக்கு பிறந்த கில்லேடியாச்சே. அக்கா, தேரவே தேராது, நீங்க உருப்படவே மாட்டீங்க. மாப்பிள, இந்த சலங்கையை வச்சு ஆடி நாளைக்கு போன வண்டியை மாட்டி திருப்பிடுறேன். இந்தாடி. என்ன கையில கடத்துல படிச்சுட்டு மின்னுது? ஒரு ரவுண்டுக்கு தாங்கும் போல் இருக்குது. ராத்திரிக்கு தூங்கும் போது கபக்குன்னு அவுத்துறேன்.